இலங்கையில் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக முப்படை தளபதிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் சிறிசேனா தெரிவித்துள்ளார். இதனிடையே குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு முன் தற்கொலை படையினர் உறுதிமொழியேற்ற வீடியோ காட்சிகளை IS அமைப்பு வெளியிட்டுள்ளது. இலங்கையில் ஈஸ்டர் தினமான கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு தாக்குதலை நிகழ்த்தியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 321ஆக உயர்ந்துள்ளது. காயமடைந்த 500க்கு மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். செபஸ்டியன் தேவாலயத்தில் நிகழ்ந்த தாக்குதலில் உயிரிழந்த 110 பேரின் சடலங்களும் இறுதி சடங்குகளுக்கு பின் அடக்கம் செய்யப்பட்டன. தொடர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையில் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அவசர நிலை தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தின் அவசர கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ருவன் விஜயவர்தனே, பிரதமரை மாற்றுவதற்காக கடந்த அக்டோபர் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு பிறகு எந்த ஒரு பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலும் தன்னையும் பிரதமரையும் அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதன் காரணமாகவே உளவுத்துறை எச்சரிக்கை தங்களது கவனத்திற்கு வரவில்லை என்று கூறினார். இதன் பிறகு அவசர நிலை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே அதிபர் சிறிசேனா நீர்கொழும்பு பகுதியில் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு உள்ளான புனித செபாஸ்டியன் தேவாலயத்திற்கு சென்று சேதங்களை பார்வையிட்டார். அப்பொழுது தேவாலயத்தில் மறுசீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்குமாறு இராணுவத்தினருக்கு அறிவுரைகளை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். இதுபோன்ற தாக்குதல்கள் எதிர்காலத்தில் நடைபெறாத வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துள்ளதாகவும் அதிபர் தெரிவித்தார். குண்டுவெடிப்பு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்ற அவர் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அனைத்து கத்தோலிக்கர்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதற்கு பின்னர் தொலைக்காட்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அதிபர் சிறிசேனா, தொடர் தாக்குதல் சம்பவத்தை கட்டுப்படுத்த தவறியதால் முப்படைகளின் தளபதிகளை விரைவில் மாற்றவுள்ளதாக கூறினார். மேலும் காவல்துறை, பாதுகாப்புத் துறையில் ஒரு வார காலத்திற்குள் முழு அளவில் மாற்றம் கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவித்தார். தாக்குதல் சம்பவம் குறித்து வெளிநாட்டு உளவு அமைப்புகள் அளித்த எச்சரிக்கைகளை பாதுகாப்புத் துறையினர் தனது கவனத்திற்கு கொண்டு வரவில்லை என்றும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிபர் சிறிசேனா திட்டவட்டமாக தெரிவித்தார். ආරක්ෂකයන් සහ පොලිසියේ පූර්ණ ප්‍රතිසංවිධානයක්. ඒ වගේම රාජ්‍ය බුද්ධියංශවල පොලිස් සහ ත්‍රිවිධ හමුදාවේ බුද්ධියංශවල පූර්ණ ප්‍රතිසංවිධානයක් කරමින් ඒවා විධිමත් කරමින් මෙවැනි ත්‍රස්තවාදී සිදුවීම් නැවත ඇති නොවීමට දැඩි ලෙස විධිමත් ක්‍රියාමාර්ගයක අවතීර්ණ වන බව මා ප්‍රකාශ කරන්න කැමැතියි. අපේ ආරක්ෂක අංශ, පොලිසිය, ත්‍රිවිධ හමුදාව, ආරක්ෂක අංශ මා සම්පූර්ණ ප්‍රතිසංවිධානයකට ඉදිරි සතිය තුල පත් කිරීමට බලාපොරොත්තු වෙනවා.